வரி விடுமுறைகள் போன்ற வரிச் சலுகைகள் வணிக நிறுவனங்களை என்ன செய்ய தூண்டும்? வரி விடுமுறைகள் என்பது பின்தங்கிய பகுதிகளில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு நிதி கருவியாகும். இது பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும் உள்ளூர் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் உதவுகிறது. நிலத்தடி நீரை இறைக்க எண்ணெய் இயந்திரங்களை பயன்படுத்தியது எதற்கு வழிவகுத்தது? எண்ணெய் இயந்திரங்கள் அறிமுகமானதால் ஆழமான பகுதிகளிலிருந்து நீரை இறைக்க முடிந்தது. இது பாசன வசதியை பெருக்கியது. இதன் விளைவாக முன்பு சாகுபடி செய்யப்படாத நிலங்களும் விவசாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு விவசாய பரப்பு விரிவடைந்தது. சிறந்த பாசன வசதி பயிர் பன்முகத்தன்மையை அதிகரிக்கவே செய்யும். ஒரு பன்னாட்டு நிறுவனம் அனுபவிக்கும் சந்தைப்படுத்தல் மேன்மையின் ஒரு அம்சம் என்ன? பன்னாட்டு நிறுவனங்கள் MNCs பல நாடுகளில் பல ஆண்டுகளாக செயல்படுவதால் உலகளாவிய அளவில் ஒரு நற்பெயரையும் பிராண்ட் மதிப்பையும் பெற்றுள்ளன. இந்த நற்பெயர் அவர்கள் புதிய சந்தைகளில் எளிதாக நுழைவதற்கும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் உதவுகிறது. ஒரு மறைமுக வரியின் முக்கிய பண்பு என்ன? மறைமுக வரியின் மிக முக்கியமான பண்பு என்னவென்றால், வரி செலுத்துபவர் அந்த வரிச் சுமையை நுகர்வோர் மீது மாற்ற முடியும். உதாரணமாக, GST வரியை வணிகர் செலுத்தினாலும் அதன் சுமை வாடிக்கையாளரையே சேரும். பெரிய தனியார் துறை பங்களிப்புக்கு எந்த வகையான தொழில்கள் பங்களித்தன? இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நடுத்தர, சிறு மற்றும் குறு தொழில்கள் MSME மிக முக்கியமான பங்களிப்பை வழங்குகின்றன. இவை அதிக வேலைவாய்ப்பை உருவாக்குவதோடு தனியார் துறையின் முதுகெலும்பாக திகழ்கின்றன. நாணயத்தின் மதிப்பை தீர்மானிப்பதைத் தவிர, நாணயம் தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வேறு என்ன அதிகாரம் உள்ளது? இந்திய ரிசர்வ் வங்கி பண பரிமாற்ற அமைப்புகளை கண்காணித்து, பணம் பாதுகாப்பாகச் சேர வேண்டிய இடத்திற்கு செல்வதை உறுதி செய்கிறது. இது நாட்டின் நிதி நிலைத்தன்மையை பராமரிக்க உதவுகிறது. செல்வ வரி விதிக்கப்படும் நபர்கள் யார்? செல்வ வரி என்பது ஒரு தனிநபர் அல்லது ஒரு நிறுவனம் வைத்திருக்கும் நிகர சொத்துக்களின் மதிப்பின் மீது விதிக்கப்படும் வரியாகும். இது சொத்து குவிப்பை குறைக்கவும் வருமான சமத்துவத்தை நிலைநாட்டவும் பயன்படுத்தப்பட்டது. 2. நிறுவனங்கள் மட்டும் செல்வ வரி செலுத்துவதில்லை, பெரும் சொத்து வைத்திருக்கும் தனிநபர்களும் இதற்கு உட்பட்டவர்கள். MSP என்பதன் விரிவாக்கம் என்ன? MSP என்பது மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பதை குறிக்கிறது. இது விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு விலை வீழ்ச்சியின் போது அரசு வழங்கும் பாதுகாப்பு விலையாகும். இது விவசாயிகளுக்கு நிலையான வருமானத்தை உறுதி செய்ய இந்திய அரசால் அறிவிக்கப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP முக்கியமானது, ஆனால் பிரதிபலிக்காதது எது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP என்பது பொருட்களின் அளவை மட்டுமே கணக்கிடுகிறது, ஆனால் காலப்போக்கில் பொருட்களின் தரத்தில் ஏற்படும் முன்னேற்றத்தை கருத்தில் கொள்வதில்லை. உதாரணமாக, தற்போதைய ஸ்மார்ட் போன்கள் பழைய மாடல்களை விட அதிக தரம் கொண்டவை, ஆனால் இது பிரதிபலிக்காது. B. நுகர்வு விகிதம் என்பது கணக்கிடுவதில் ஒரு முக்கிய அங்கமாகும். தமிழ்நாட்டில் விவசாயத்தில் ஈடுபடும் மக்களின் எண்ணிக்கை என்னவாகிறது? தமிழ்நாட்டில் விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருந்து மக்கள் சேவை மற்றும் தொழில் துறைக்கு மாறுவதால் விவசாயிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த தொழிலாளர்களில் விவசாயிகளின் பங்கு கணிசமாக குறைந்துள்ளது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.